வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், திங்கிற சாப்பிடுறத பத்தி சாப்பிடுவது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை போட்டிருக்கும் பொழுது அது இந்த உங்கள் மீதுங்கிறதுக்கு மட்டும் அதை சேர்த்துக்கிட்டு மீதி உள்ள மூணுக்கு நடுவுல இல்லாத ஒண்ணு சேர்க்கிறாங்க, சொல்லுறாங்க. அரபிலாம் பாத்தீங்கன்னா சேர்த்து இவர்கள்லாம் யுத்தத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டவர்கள், அதைத்தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான்னு சொல்லி. என்னடா இந்த ஆயத்தை நீங்க வேற ஏதாவது தர்ஜுமாவுல பார்த்துக்கிட்டு இந்த பிராக்கெட்ல சொல்லி இருப்பாங்க, அதை வச்சுட்டு வேற மாதிரி விளங்கிட கூடாது. பிராக்கெட்டை கழிச்சிட்டு பார்த்தா கரெக்டா வந்துடும். பிராக்கெட் போட்டு நான் நுழைச்சிருப்பாங்க, சில இதுல நினைச்சிருப்பாங்க, அவங்க கருத்தை திணிச்சிருப்பாங்க, அதெல்லாம் இல்லன்னு அர்த்தம். பிராக்கெட்ல இருந்தா என்ன அர்த்தம், அரபியில மூலத்துல இல்லன்னு அர்த்தம், அவங்களா சேர்க்கிறாங்கன்னு அர்த்தம். பிராக்கெட்டை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா இது சாப்பிடுறதுக்கு தான் சொல்லுது. அதான் இந்த மாதிரி 3 கேட்டகரியில உள்ளவங்க நம்ம போய் சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி 3 கேட்டகரியில உள்ளவங்களை பத்தி அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். மொத்தமே இந்த வசனமே சாப்பிடுவதை தான் பேசுகிறது. அதே மாதிரி லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தாக்குலு ஜமியன் வஸ்தாத்தா, நீங்கள் சேர்ந்தோ அத்தனை பேரும் சேர்ந்து சாப்பிடுவதும் குற்றமில்லை, தனித்தனியாக சாப்பிடுவதும் குற்றமில்லை என்று அந்த தொடர்லேயே எல்லாம் சாப்பாடை பற்றி தான் வருகிறது. இது 24வது சூறாவுல சூரத்து நூர்ல 61வது வசனத்தில் இது இடம் பெற்றிருக்கிறது. அதனால பிறருடைய உணவுகள் சாப்பிடுவது என்பது, பிறருடைய பொருளை சாப்பிடுவது என்பதுல இந்த சொந்தக்காரங்கள் சாப்பிடுற விஷயத்துக்கு மட்டும் அடங்க மாட்டார்கள். எதுக்கு மட்டும் அடங்க மாட்டாங்க, சாப்பிடுற விஷயத்துல மட்டும் நீங்க செஞ்சுக்கலாமே தவிர வேற பொருளை எடுத்துடக்கூடாது. அண்ணன் பொருளை எடுத்தாலும் கேட்டுதான் எடுக்கணும், இல்லைன்னா அவன் பொருள் ஆயிரும், ஹராமாய் போயிடும். பாப்பா பொருளை எடுத்தாலும் என்ன செய்யணும், கேட்டுதான் நீங்க எடுக்கணும், இல்லைன்னா ஹராமா போயிடும். சோறு திங்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குது, அதுக்கு பர்மிஷன் இருக்கு. பாப்பா வேண்டாம் புள்ள பொருளை கேட்காம எடுக்கலாம் சொல்லியாச்சு. அவனுக்கு தான் அந்த ரைட் இருக்கே தவிர மற்ற யாருக்கு என்ன இல்ல, எந்த ஒரு ரைட்டும் கிடையாதுங்கிறத விளங்கிக்கணும். இதுக்கு அடுத்தபடி இது கணவன் மனைவி சொந்தக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தில் அடுத்தவங்க பொருள்ங்கிற வகையில் அந்த உரிமை தரப்பட்டிருக்கிறதுங்கிறத விளங்கிட்டோம். இது போக ஒரு மனிதனுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்துறோம், அன்பளிப்பாகவோ தர்மமாகவோ கொடுத்துறோம். கொடுத்த பிறகு நமக்கு அதுல சொந்தம் இருக்கு அப்படி நினைத்து கொண்டு அதுல உரிமை கொண்டாடுறோம் வைங்க, அது பிறர் பொருளாயிரும். நான் கொடுத்ததான கொண்டா, ஒரு ஆள் பேனா கொடுத்து போடுறது, எழுதிட்டு இருக்கும்போது கொண்டா எழுதுற, இல்ல நான் முக்கியமா எழுத நான் கொடுத்துற பேனா கொண்டா, அப்ப நீ தான் கொடுத்து விடல, அப்ப அதுல சொந்தம் கொண்டா, அதுவும் பிறர் பொருள் தான் அது. இப்ப நான் உங்களுக்கு இந்த பேனாவை தந்துட்டேங்க, நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க, நான் திருப்பி கேட்கிறேன் உங்களுக்கு இது எழுதுன்னு கொண்டாங்க, அதெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க, நான் கொடுத்த பேனா என்ன இல்லைங்கிற அப்படின்னு கேட்டா நீங்க இப்ப கொடுத்துக்க என்ன அர்த்தம் இருக்கப்பா, நீ எப்ப கொடுத்து விட்டியோ அது அவருடையது. கொடுத்த பிறகு அதுல நம்முடைய உரிமை இருக்குன்னு நினைக்கிறது இருக்க, அது நிறைய பேர் இருக்குது. ஏதாவது ஒரு தேவைக்கு உதவலன்னு சொன்னா நான் கொடுத்த என்ன எனக்கு இல்லைங்கிற, நான் தானே உனக்கு தந்தேன், நான் தந்து எனக்கு இல்லைன்னு சொல்லுவியா, அப்படி எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யணும், நிறைய பார்க்கிறோம். கொடுத்துட்டோம்னா அது மறந்துடணும், அதோட நம்முடையது அல்ல, அது பிறருடைய பொருள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதனால பிறருக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள், பிறருக்கு கொடுக்கக்கூடிய கிப்டுகள், பரிசுகள், இதை பற்றி எல்லாம் நம்ம என்ன மாதிரி நிலை எடுக்கணுங்கிறது பொருளாதாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஆயிது ஃபில் ஹிபத்தி கல் ஆயிது ஃபி கைஹி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறவன், அன்பளிப்பா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், பரிசா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், எதுவாகவே இருக்கட்டும், கொடுத்த அன்பளிப்பை திருப்பித்தா என்று கேட்டால் அவன் வாந்தி எடுத்து விட்டு அவன் வாந்தி அவனே சாப்பிடுற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுத்துட்டு கேட்கறீல நீ வாந்தி எடுத்துட்டு அதே மாதிரி திம்பியா, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டு அது எனக்கு தாண்டு சொல்லி கேட்கறது அது ஒரு மூமெண்ட் வரவே கூடாது. அதனால அந்த கல்யாணத்துல மொய்யெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்றோம். மொய் எழுதுறாங்களா திருமணத்துல, மொய்யில என்ன அர்த்தம், திருப்பி கலெக்ஷன் பண்றேன்னு அர்த்தம். ஒரு ஆள் கல்யாணத்துல எழுதி போடுவாங்க, இவன் கல்யாணத்துல ஆகணும், இவன் என்ன எழுதுனானோ அது என்ன செய்யணும், இவன் கல்யாணத்துல வரலன்னா அங்க உள்ள நாசுவனை விட்டு அல்ல வேற யாராவது விட்டு கேட்டு விடுவாங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னாரிடமிருந்து இன்னும் வரவில்லை, 17 ரூபா 45 காசு நாங்கள் கொடுத்திருந்தோம், அதை இன்னொரு திருப்பி தர மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது கேவலம், இதுக்கு பேர் அன்பளிப்பா? இஸ்லாத்துல மொய் கூடாதுங்கிறோம்ல, எதுக்கு கொடுத்தா அப்புறம் என்ன சொந்தம் கொண்டாடுற, மனப்பூர்வம் கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறதுனால இது வாங்கக்கூடாது. இது நம்ம வாந்தி எடுத்து நம்மளே திங்கிற மாதிரி. இது புகாரியில 2621வது ஹதீஸ்லையும் 2881வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இதை விட இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருத்தன் கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறானோ வாந்தி எடுத்து விட்டு அதையே சாப்பிடுகிற நாய் மாதிரி. இது புகாரியில லைஸலனா மஸலு சூயி அல்லது யஊது ஃபீ ஹிபத்திஹி கல் கல்பி யர்ஜூ ஃபீ கைஹி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கிறான் அவனுக்கு உள்ள கெட்ட உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன கெட்ட உதாரணம், தான் சாப்பிட்டதை கக்கி விட்டு அதை திரும்ப சாப்பிடுமே அந்த நாயை போலன்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு கெட்ட உதாரணத்தை வேற யாருக்கும் சொன்னது இல்ல அவ்வளவு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி வருது. இது புகாரியில 2622வது ஹதீஸாகவும் 2975வது ஹதீஸாகவும் இருக்கிறது. கொடுத்த அன்பளிப்பு அப்படி மறந்துடணும். எந்த அளவுக்கு மறக்கணும்னு சொன்னா,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. குதிரையை கொடுக்கும்போது கண்டிஷனோட கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்கல. நீ குதிரையை வச்சுக்கன்னு ஒரு கொடுக்கல. என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த குதிரையை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய போக வேண்டி இருக்கும்ல, அதுக்கு நீ பயன்படுத்துற மாதிரி இதை வளர்த்து வச்சுக்க. எப்ப வேண்டாலும் போருக்கு போறதுக்கு அழைச்சா குதிரை எடுத்து பறந்து என்ன செய்ய நீ வந்துடணும், அந்த மாதிரி இதை நீ பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்தா இவர் குதிரையை எதுக்கு தந்தாருங்கிறத மறந்துட்டு இவர் குதிரை என்ன செய்யல, ஒழுங்கான பராமரிக்காம, நான் போருக்கு போறது அல்லாஹ்வுல காத்திரமா வச்சிருக்கணும், அவர் ஒழுங்கா அதை பராமரிக்காம வச்சுட்டு இருக்கிறாரு. அதோட என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த குதிரை விற்கலான்னு இருக்கேன், யாருக்காவது வேணுமான்னு கேட்க ஆரம்பிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவருக்கு குதிரையை கொடுத்துட்டாங்க கண்டிஷனோட. இவர் என்ன பண்றாரு, போருக்கு போற கண்டிஷன்ல கொடுக்குறாரு. இந்த ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதை வித்து தின்றலாம்னு நினைக்கிறார். ஒருத்தரே வேலை பேசுறாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது தெரிஞ்சு போச்சு. ஆஹா, நம்ம என்ன நோக்கத்தை கொடுத்தோம், இந்த ஆள் விற்கிறான்னு சொல்லிட்டு சரி நம்மளே காசு கொடுத்து வாங்கி வேற யார் நல்லபடியா வைப்பாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம், அந்த ஆள் விற்கிறாங்கிறான். சும்மா வாங்க நினைக்கல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஆள் கொடுத்து விட்டோம், அவர் நிபந்தனை மீறிட்டாரு, சும்மா கூட பிடிங்கிட்டு வந்துடலாம், அப்படி நம்ம செய்ய வேணாம், காசுக்கு நம்மளே வாங்கிக்கிறோம், கம்மியான காசு தந்துருவாரு, வாங்கி நம்ம வேற யாருக்காக கொடுப்போம்னு நினைக்கிறார். இருந்தாலும் மனசுல உறுத்துது, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு நிபந்தனையோட நான் கொடுத்தேன், அந்த ஆளு விற்கிற ஐடியாவில் இருக்கிறாரு, அதை ஒழுங்கா அவர் செய்யல, அதை வந்து நான் கம்மியான காசுக்கு வேற விற்கிற மாதிரி இருக்கிறாரு, அதை நம்ம போய் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டுமா, சும்மா வாங்கல காசு கொடுத்து வாங்கிக்கிட்டுமான்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, லா தஷ்தரி வாங்காதே, வலா தஊது ஃபீ ஸதகத்திக கொடுத்ததுல திருப்பி நாட்டம் செலுத்தாதே, வாங்கவும் செய்யாத, காசுக்கும் வாங்காத, திருப்பியும் கொடுக்காத, ஒயின் ஆழ்த்தாக்கஹு பி திர்ஹமின் ஒரு திர்ஹத்துக்கு எடுத்துக்கன்னு சொன்னாலும் வாங்கிறாது. கொடுத்துட்டீல 4 நாள் கொடுத்துட்டு எடுத்துட்டு போன்னு சொன்னாலும் சரி, அதை வாங்கிட வேணாம், சும்மா இருந்தாலும் வாங்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் கொடுத்ததை திருப்பி வாங்குறவன் வாந்தி எடுத்துட்டு சாப்பிட்றவனை போல அங்கேயும் சேர்க்கிறாங்க. காசுக்கு வாங்கினாலும் நம்ம இந்த பேனா ஒரு ஆள் கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது, நான் வேண்டாம் விலைக்கு தந்துருக்கலாம், நான் வேண்டாம் 2 ரூபா தரேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. கொடுத்துட்டு எல்லாம் அது முடிஞ்சு போச்சு. நம்மள்கிட்ட வந்து ரேட் ஒழுங்கா சொல்ல மாட்டான்ல, இந்த பேனா உங்களுக்கு நான் அன்பளிப்பா தந்துட்டேன், இது வந்து 100 ரூபாய்க்கு நீங்க விற்கலாம், நான் கேட்டா 100 ரூபா சொல்லுவீங்களா, 10 ரூபா சொல்லுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தந்திருக்கிற காரணத்தினால இதை வித்து சாப்பிட உங்களுக்கு ரைட் இருக்குது. கண்டிஷன் இல்லாம நான் அந்த பொருளை உங்களுக்கு தந்துட்டேன்னு சொன்னா, நீங்க இந்த பொருளை எனக்கு தந்துட்டா இதை நான் என்ன வேணாலும் செய்யலாம், விற்கலாம், தேவைண்டா வச்சுக்கலாம், தேவையில்லாட்டி வித்துட்டு போயிடலாம். நான் வெளியில வித்தா கூட விற்பேன், உங்கள்கிட்ட வித்தா குறைச்சி விற்பேன், கொடுத்த ஆளா இருக்கிறதுனால. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொடுத்த ஆள்கிட்ட வாங்க, காசுக்கு வாங்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு பொருள் அன்பளிப்பா கொடுத்துட்டோம், ஒரு வீட்டு அன்பளிப்பா கொடுத்தோமா, விற்க வர்றானா நம்ம வாங்க கூடாது. ஒரு கார் அன்பளிப்பா கொடுத்தோமா, விற்கிற மாதிரி தெரியுதா, நம்ம வாங்கிடக்கூடாது. ஏன், அது வந்து கொடுத்ததை வாங்குற மாதிரி தான். அது எவ்வளவு மலிவு விலைக்கு வந்தாலும் வேற யாருக்கும் வச்சுட்டு நான் வாங்க மாட்டேன், நான் கொடுத்ததை மறந்துட்டேன். அந்த கொடுத்தது எப்படி போயிடணுமா, நம்ம மனசை விட்டு ஒரு ஹராமு மாதிரி போயிடணும், தூக்கி எரிஞ்சிடணும். ஒரு ஆள் கொடுத்துட்டோம்னு சொன்னா அதுல மனசுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்ட் கூட ஈடுபாடு இருக்கக்கூடாது. முடிஞ்சிருச்சு, நம்ம இது இல்ல, நமக்கு சம்பந்தமே கிடையாது. திருப்பி காசுக்கு தந்தாலும் வாங்க மாட்டேன், ஹராமானது காசுக்கு தான் வாங்குவோமா, அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடணுங்கிறது இதுல வழங்குது. இந்த ஹதீஸ் வந்து புகாரியில 1490, 2623, 2636, 3970, 3003 ஆகிய எண்கள்ல இந்த ஹதீஸ் வந்து இடம் பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து திருப்பி வாங்கலாம், கொடுத்து திருப்பி வாங்கலாம். யார் வாங்கலாம்னு கேட்டா, தகப்பன் வந்து பிள்ளைக்கு கொடுத்து திருப்பி வாங்கலாம். தகப்பன் என்ன செய்யறான், மகனுக்காக வேண்டி நீ நினைச்சிக்க இந்த காரை வச்சுக்கன்னு கொடுக்கலாம். அவனுக்கு தேவை இருக்கு, இதோட நல்ல காரியம் இந்த காரை பயன்படுத்தலான்னு, அல்ல அடுத்த தம்பி இருக்கு அடுத்த பையனை கொடுக்கலாம் நினைக்கலாம், எங்க கொண்டா காரை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். மகனுக்கு கொடுத்ததை தகப்பன் என்ன செய்யலாம், திருப்பி வாங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா மகனுக்கு கொடுத்தாருன்னா அதோட நல்லதுக்கு தான் வாங்குவாரு. தகப்பன் அதை வாங்குறாருன்னு சொன்னா, கொடுக்கும்போது என்னது, மகனுக்கு தகப்பன் கொடுக்கிறாருன்னு சொன்னா திருப்பி வாங்கி கொள்வார்னு நினைச்சுதான் வாங்கிக்கணும். நமக்கே சொந்தமாயிடுச்சுன்னு வாங்கிக்கிற கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லிர்ரஜுலி, ஒரு மனிதனுக்கு ஹலால் இல்லை, ஐ யுஅதிய அதியத்தன், ஒரு அன்பளிப்பை ஒரு பரிசை கொடுத்து விட்டு சும்மா யர்ஜு ஃபீஹா, அதை திரும்பி கேட்கறதுக்கு எந்த விதமான இது ஹலாலே கிடையாது. இல்லல் வாலிது, தகப்பனாரை தவிர, ஃபீமா யோத்தி வலதஹு, பிள்ளைக்கு தகப்பன் கொடுக்கறதை என்ன செய்யலாம், அந்த தகப்பன் பிள்ளைக்கு எதிரியா இருப்பானா, அதெல்லாம் செய்யவே மாட்டான். கேட்கிறானா ஒரு அர்த்தம் இருக்கும், அதனால இந்த பிள்ளை கொடுத்தவங்க அந்த பிள்ளை கொடுப்பான், அந்த பிள்ளை கொடுத்த பிள்ளை கொடுப்பான். இது தகப்பனாருக்கு மாத்திரம் இந்த உரிமை இருக்குது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில ஸையான ஹதீஸ், திருமதியில 2058வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த அன்பளிப்புகள் விஷயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
அதே நேரத்தில் வந்து